வணக்கம் உறவுகளே, நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கழுக்குன்றத்தில் இருக்க ஒரு ஃபேமஸான ஒரு கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து கழுகு வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த கழுகு வர இடத்துக்கு தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். அங்கே ஒரு கிணறு இருக்குது, மலைக்கு மேலே ஒரு கிணறு இருக்குது, அதுதான் நம்ம போய் பார்க்க போகிறோம். இங்கே வந்தோம், ஆனால் வந்து இந்த படிக்கட்டை பார்த்தா உங்களுக்கு வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் வந்து நேரில் வந்து செம்ம டேப்பராக இருக்குது, செம்ம அட்வென்ச்சராக இருக்குது. திருக்கழுக்குன்ற அந்த ஊரோட பேர். இங்கே நாங்கள் ஒர்க்கு கோசம் வந்தோம், ஆனால் கோயிலை சுற்றி பார்க்கலாமே, ரொம்ப ஃபேமஸான கோயில் அப்படின்றதுனால கொஞ்சம் சுற்றி பார்க்கலான்னு வந்து பார்த்தோம். ஆனால் சூப்பராகவே லெவல். இன்னும் நாங்கள் மேலே ஏறல, ஸ்டார்டிங்லேயே மூச்சு ரொம்ப அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இந்த படிக்கட்டை பார்த்தோன்னே பயங்கரமாக ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் தூரம் போகும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன் எது எங்கே இருக்குது, எப்படி வரணும், எப்படி போகணும், டிக்கெட் இருக்கா அப்படின்ட்டு நான் சொல்கிறேன், சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வழி போகுது. ஒன்று ஏறின உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு வழி போகுது, ஏறின உடனே ஸ்ட்ரைட்டாக ஒரு வழி ஒன்று போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து டேஞ்சராக இருக்குன்றது எங்களுக்கு தெரியாது, எது சேஃபான பிளேஸ்ன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் வந்து நாங்கள் ஏதோ ஒரு பிளேஸை சூஸ் பண்ணி நாங்கள் மேலே ஏற போகிறோம். பார்த்தீங்கன்னா அதில் தான் அந்த ரெப்பரான படிக்கட்டில் தான் ஏற போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பயந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது, நம்மளாம் யங்ஸ்டர்ஸ். ஆமாம், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டை பார்த்து, ஆனால் நாங்கள் ஏறுறோம், கீழே பார்த்தாலே கீழே வந்துடுவோம்ல, அப்படி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் தாங்க இந்த வீடியோ கிளிப் இருக்கும். அதுக்குள்ளே நான் மூச்சு வாங்கிங்கன்னா உரத்தில் உட்காந்து மூச்சு வாங்கிட்டு இருப்பேன். 3 பேர் போகிறோம். இப்போ வாங்க ஆரம்பிச்சிச்சு, முடியல. நோ, நம்மளாம் யங்ஸ்டர்ஸ், தோல்வி ஒத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியலங்க. ரொம்ப கஷ்டம். பெரியவங்களா இருந்தீங்க அப்படின்னா லெஃப்ட்டில் வந்தோடனே லெஃப்ட்டில் ஒரு வழி இருக்கும், அந்த லெஃப்ட்டில் இருக்க வழியில் ஏறாதீங்க, ஸ்ட்ரைட்டாக போகும் ஒரு வழி, அந்த வழியில் ஏறிடுங்க. முடியல, செம்ம டேப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஸ்ட்ரைட்டாகவே வழிக்கு போயிடுங்க. நாங்கள் வீடியோ எடுக்கணுன்றதுக்கோசம் இந்த வழிக்கு வந்துட்டோம், மிகப்பெரிய தவறு பண்ணிட்டோம். முடியல. Guys, we are going. I am another voice of Alex. ஆமாங்க, வீடியோ எடுத்து இருக்கிறது எங்கள் அண்ணன் தாங்க. This is Naresh, the leader of MGR Nagar. Guys, போகும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா சொன்னார், மேலே ஏறிட்டே இருக்கும்போது கீழே மட்டும் பார்த்துடாதீங்க அப்படின்ட்டு. நான் பார்த்துட்டேன், அதை நீங்களும் பார்த்துருங்க. ஓ மை காட், தலையே சுற்றுது. பரவாயில்ல, நம்மளை பார்த்து 4-5 பேர் ஏறுறாங்க, வருத்தப்படுவாங்க. முடியல, தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், அதை மட்டும் பண்ணுங்கள். தண்ணி மட்டும் குடிச்சிடாதீங்க. தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா ஏறவே முடியாது. நாங்கள் அவசரப்பட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டோம், அதெல்லாம் சாப்பிடாமலே ஏறிடுங்க, சத்தியமாக ஏறிடலாம். ஆனால் சாப்பிட்டு ஏறினீங்க அப்படின்னா ஏறவே முடியாது. இல்லை, ரொம்ப டேப்பராக இருக்குது. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்றேன், இருங்க. இறங்கிட்டோம், ஆல்மோஸ்ட் இறங்கிட்டோம். சரி, ஏறிட்டோம் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. ஆனால் ஏறுறது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ஏறிடலாம். ஆனால் ஏற படிக்கிட்டே வந்து ரொம்ப டேப்பராக இருக்கனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மக்களே, ரீச் ஆகிட்டோம். இங்கே நிறைய குரங்கு இருக்குது, அதனால் போது எதுவும் ரூட்ஸில் எதுவும் எடுத்துகிட்டு வந்துட போகிறீங்க, அப்புறம் ரொம்ப டேஞ்சர், ரொம்ப கஷ்டம். வாட் மாப்பிள்ள, சென்னையில் இருந்து ஐயோ பயமாக இருக்குது, கோயிலுக்குள்ள வந்துட்டோங்க. வேற லெவலா இருக்குல்ல இடம். அண்ணா ஊர் சமரா இல்ல, அங்க பேர் நீ தண்ணி திறந்து குடிக்கலான்னு பாப்போம். திறந்து குடிக்கலான்னு பாப்போம். திறக்கிறான்டா, இது திறந்துட்டான்டா, வாயாலே திறந்துட்டான்டா. இது தண்ணி கீழே விட்டுறான், குடிக்க தெரியல, வேஸ்ட் தான் பண்ணுது. இல்ல, அதுக்கு எப்படியா குடிக்க தெரியும்? அது கீழே ஊத்தி தரையில ஊத்தி நக்கி குடிக்குது. அவங்க பசங்களாம் வராங்க, கீழே போட்டாங்க. கும்பலா வராங்கடா, படையா வராங்கடா. ஆமா, போன் வேற பாக்கிறதுக்கு வாழைப்பழம் கலர்ல இருக்குது, தீக்கின்னு போனாலும் தீக்கின்னு போகும். அதே எடுத்துட்டு போயிடா கெட்டிமா தான் பிடிச்சிருக்கேன். டேஞ்சர்டா, தண்ணி படுறா, செம்ம தண்ணி தாக்கத்துல இருக்குது போல. மச்சாவா குடிக்குதுப்பா, நீ பயமாகுது ரெடி, என் பேக் தான் எடுக்கும். கீப் யுவர் ஃபோன் சேஃப். நல்லா சூப்பரா குடிக்குதுல இந்த குரங்கு தண்ணி. சரியா வேஸ்ட் பண்ணிச்சு தண்ணியை. அதுவும் நம்மள மாதிரி தான், அப்புறம் இருக்குது எல்லாமே தான், நம்ம தான் அதே மாதிரி. என்னடா பண்றது? தண்ணி குடிக்க எங்க தண்ணியை செம்மையா இருக்கு, காட்டுற பாருங்க உங்களுக்கு. ஃபுல்லா அந்த பக்கம் ஃபுல்லா ஏரி தண்ணி. மாப்பிள்ள சொல்லிட்டு வா மாப்பிள்ள, பக்கத்துல வீடியோ எடுத்துக்கிறேன், பயமாகுது. கண்டிப்பா சொல்றேங்க, செம ஒர்த்து. எல்லாரும் வந்து பாருங்க, ஊர் சூப்பரா இருக்கு. சுத்தி கோவில், குளம், மலை, குட்டி அங்கங்க வீடுங்க இருக்கு. நிறைய இடத்துல வீடு இல்லை, அங்கங்க வீடு இருக்குனால ரொம்ப இயற்கை காட்சி ரொம்ப அழகா இருக்குது. கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு நாளாச்சும் வந்து பார்த்துட்டு போங்க இந்த இடத்துக்கு. ஊருடைய பேரே திருக்கழுக்குன்றம், கோயில் பேரும் திருக்கழுக்குன்றம் கோவில். அங்கே சிவன் கோயில் இருக்கு, அடுத்தது அங்கே தான் போக போகிறோம். ஆனால்
ஊர்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. ஆனால் கழுகு வந்து எப்பயுமேலாம் வராது, எப்பயாவது ஒரு மாதிரி தான் வரும். அதையும் நோட் பண்ணிக்கங்க காய்ஸ். பூட்டி இருக்குது, ஆனால் அந்த வியூ நான் பார்க்கணும். அதனால் உங்களுக்கோசம் இதை நான் எகிரி குச்சி அந்த சைடு போய் பார்க்க போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி ரிஸ்க்லாம் எடுக்காதீங்க. ஆனால் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, அது வந்து குற்றம். பண்ணாதீங்க, நான் உங்களுக்கோசம் காட்டுறேன். ஆனால் எப்படி ஏற போகிறேன்னு தெரில. கம்பி தான் நர்சே, வரலையே நீ வாடா, என்னை மட்டும் தனியாக விட்ட, வாடா. வா நீயும் வா, என்னை மட்டும் தனியாக விட்டுறது பயமாக இருக்கு. வா நீ ஏறு. ஸோ கைஸ், நான் மட்டும் தனியாக ஏறல, என் ஃப்ரெண்டும் தான் ஏறான். கேஸ் பண்ணுறாதீங்க, அவனும் ஏறான். அவன் நல்லா அவன் முகத்தை பார்த்துங்க. அவனும் என் கூட சேர்ந்து உட்கார வச்சுருங்க ஜெயிலில். ஜஸ்ட் ஃபார் ஃபன்ங்க காய்ஸ். இந்த மாதிரி பார்க்காதீங்க வந்து. இதுமே காட், ஆனால் கொஞ்சம் லைட்டாக பிசராகவே இருக்குது. ஏன்னா யாரும் வரல, நாங்கள் மட்டும் நாங்கள் வந்திருக்கோம். இதெல்லாம் கழுகு குத்துன மாதிரியாடா தெரியுது. அந்த காலத்தில் இருக்க டைனோசர் மாதிரி இருக்குடா காலு. இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ காய்ஸ், வேற மாதிரி எப்படி ஏறினீங்க? எப்படி வேற மாதிரி இங்கே யாருமே இல்லை. ஏன்னா ரொம்ப லூஸாக இருக்குது, காற்று பலமாடிக்குது. நாங்கள் எங்கள் ஒர்க்குக்கோசம் வந்த வீடு வந்து, அதாவது எங்கள் ஓனர் வீடு வந்து அந்த குளத்துக்கு அப்படியே பக்கத்துலேயே இருக்குது. அங்கேருந்தா நாங்கள் அந்த கோயிலுக்கு வந்து சுற்றி பார்க்குறோம். ஃபுல்லாக இந்த ஊரே வந்து சுற்றி தண்ணி தாங்க, அங்கங்கே தண்ணிங்க. இங்கே தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது. அண்ணன் காமிச்சிருவோம். கண்ணாடியா? அவ்வளோதான். ஓகே ஃபைன். செம்ம ஒருத்துங்க பிளேஸு, கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள். ஆனால் இங்கே வந்து பார்க்காதீங்க, ஏன்னா அங்கே கேட்டு மூடி இருக்குது. ரொம்ப ரிஸ்க்கான இடம் தான் இது. இல்லை ஓப்பன் பண்ண மாட்டாங்க, இது கொஞ்சம் ரிஸ்க்கான பிளேஸ்ன்றதுனால விட மாட்டாங்க. ஏன்னா அந்த பக்கம் விழுந்தோம் அப்படின்னா கர்ணம் தப்பினால் மரணம்ன்ற மாதிரி இருக்கும், டேஞ்சராக இருக்குது. அந்த பக்கம் வந்து படிக்கட்டு வச்சுருக்காங்க. இதான் கிணறு, இது வந்து மனுஷங்களால் தோண்டப்பட்ட ஒரு கிணறு தான். கழுகு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு இங்கே சாப்பாடு வைப்பாங்க. அப்போ வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க, சாப்பாடு வச்சுட்டு அது வந்து தண்ணி வந்து இங்கே தான் குடிக்குமா. அந்த படிக்கட்டில் அப்படியே காலை வச்சு மெதுவாக இறங்கி வந்து அதில் வந்து தண்ணி குடிச்சுட்டு அப்படியே பறந்துருமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களால் அதை பார்க்க முடியல. அந்த கழுகு கொத்தின அந்த பாறைக்கு நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் வந்து பார்த்தா அந்த பாறை வந்து கொஞ்சமாக தான் இருக்கும், கழுகு கொத்தி கொஞ்சம் கொஞ்சம் தான் அந்த பாறைலாம் போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம். கழுகுக்கு இவ்வளோ பவர் இருக்குன்றது நான் இன்றைக்கி தான் ஒரு முறையாக நோட் பண்ணுறேன். ஏன்னா நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 2-3 இன்ச்சுக்கு உள்ளே போயிருக்கு பாறை. அந்த அளவுக்கு கொத்தி பாறையே எப்படி இருக்கும் பாருங்கள். இது எல்லாமே கழுகு கொத்தி பாறை இப்படி டேமேஜ் ஆனது எல்லாமே கழுகு. இந்த பாறையை இந்த அளவுக்கு ஆக்குதுன்னா அதுக்கு எவ்வளோ பவர் இருந்திருக்கும், அது வந்து எவ்வளோ வலிகளை அனுபவிச்சிருக்கோம் பார்த்துக்குங்க ஒரு கழுகு. நம்ம என்னென்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உட்காந்து நாழ்த்துன்னு இருக்கோம், என்னையும் உட்பட. ஆனால் இதெல்லாம் பார்த்தாலே அது எவ்வளோ கஷ்டப்படும்ன்றது தெரியுது. ஏன்னா பாறையே இந்த அளவுக்கு போகுதுன்னா அதோட வலி எப்படி இருக்கும். இந்தமாரி சின்ன சின்னதாக வீடு இது கட்டினா வீடு கட்டுவோமா, அடுத்தவங்க வீடை கலைக்கூடாது, அதெல்லாம் அது பண்ண மாட்டேன். சின்ன சின்னதாக ஏன்டா கட்டுறா, அதெல்லாம் பெரிய பாறங்களா கட்டுறா, இந்த மலையை விட பெருசாக கட்டுறா, அப்போ தான் நல்லாயிருக்கும். கட்டே என்ன பேஸ்மெண்ட்லாம் சரியா இல்லைங்க, கரெக்டான பேஸ்மெண்ட் எடுங்க. நோ அடுத்த வீட்டில் நீ வேணா கட்டக்கூடாதுங்க, அடுத்த வீட்டு மொட்டை மாடியில் நீ உன் வீட்டை கட்டக்கூடாது. இடிச்சு போயிருச்சா, செகண்ட்ஸில் வாங்கியிருக்கியா இருக்கா. ஸோ காய்ஸ், நாங்கள் வந்து கோயிலேருந்து வெளியே வந்துட்டோம். அந்த டிக்கெட் எடுக்கிற இடம் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால காட்ட முடியல. ஆனால் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 6 ரூபாய் தான் சார்ஜஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் ஓகே தான். ஆனால் வரும்போது எந்த குப்பையும் எடுத்துன்னு வராதிங்க. ஐ மீன் அது பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் எதுவும் எடுத்துன்னு வராதிங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை, நானே தான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே, நீங்கள் ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு போங்க. தேங்க்யூ. இந்த பதிவு இதோட முடிச்சுக்கிறேன். பை பாய்.